3 நாள் அந்த பஸ் ஸ்டாண்டில எங்க அம்மாவும், என் சிஸ்டரும் வந்து படுத்துட்டு, நாங்க வந்து கஷ்டப்பட்ட அந்த ஒரு தருணங்கள வந்து ரீகால் பண்ணி, ஒரு செம ஷாக்கிங்கா ஒரு ஸ்டோரி வந்து நேஹா வந்து சொன்னாங்க. ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ் டாஸ்க்ல வந்து அவங்க ஒரு பாக்ஸ் எடுக்குறாங்க. மிஸ்ஸிங் ஃபாதர் ஃபிகர் அப்படிங்கிற மாரி ஒரு வேர்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்டோரி சொல்றாங்க. சின்ன வயசுலயே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க அப்படிங்கிறனால சுத்தமா புடிக்காது போல. எங்க அப்பா வந்து எங்க அம்மா கூட எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவ போட்டு பயங்கரமா வந்து அடிப்பாங்க. எங்க அம்மாவும் ஒரு லெவலுக்கு அளவு வந்து பொறுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது, அம்மாவுக்கும் வந்து சுத்தமா முடியல. இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க 2 பேரையும் வெளிய கூட்டிட்டு கெளம்பிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அம்மா வந்து எங்க 2 பேர்கிட்டயும் வந்து சொல்றாங்க, "நம்ம மருந்து குடிச்சு செத்து போயிரலாமா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான். அதுக்கப்புறம் நாங்க சென்னைக்கு வந்து போறோம். அங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்லேயே 3 நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அப்போ எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது. ரூ. 240 வந்து இருக்குது. நான் திடீர்னு பீரியட்ஸ் ஆகிடுறேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்கள் அம்மாக்கிட்ட நான் பசிக்குதுன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் வாங்கி தராங்க. அப்போது வந்து திடீர்னு வந்து யாருமே தெரியாத ஒருத்தர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எங்களுக்கு அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி காசு கொடுத்து எங்களை வந்து ஊருக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாரு. நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து வரோம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகி அந்த இடத்துல எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் எல்லாமே. ஸோ எல்லாமே அவங்க தான். எனக்கு வந்து அவர் இல்லை, எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு இருந்ததே கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ நான் ப்ரௌடாக தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லெசனை தான் வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நேஹா அவங்க ஸ்டோரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.